பக்தரை அழைத்து இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பாகம் இருக்கு. அந்த 2 பாகத்திலையும் பார்த்தீங்கன்னா, மலர்கள் வச்சிருப்பாங்க. ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா செடிகள் வளர்ந்திருக்கும். இன்னொரு பகுதியில செடிகள் வளராது. அப்போ ஒரு நாள் ஓனர் சொல்றாரு, "நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன். நீ நல்ல மாதிரி பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. ஒரு பகுதியில நல்லா வளர்ந்த செடிகள் மலர்கள் விடுது. அவ்வளோ நல்லா இருக்கு. பார்க்க ரொம்ப பச்சையா இருக்கு. அப்போ இவர் அந்த செடிகிட்ட பேசிட்டே தண்ணி ஊத்துறாரு, எல்லாம் பண்றாரு. இந்த இடத்துக்கு போகும்போது, இன்னொரு பாகத்துக்கு அவர் போய் வேலை செய்யும்போது எப்ப பார்த்து திட்டிகிட்டே இருப்பார். "நீ ஏன் வளர மாட்டேன்ற? நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன் இல்லையான்னுட்டு" ஒரு ஒன்றும் பாதியமா வேலை முடிக்கிறாரு. இப்போ ஓனர் வராரு. வந்துட்டு கேட்குறாரு, "ஏன் ஒரு ஒரு பகுதியில் வாடி இருக்கு செடி, இன்னொரு பகுதியில் அவ்வளோ ம அற்புதமாக வளர்த்துருக்கே" அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, "இல்லை ஐயா, நான் என்ன செய்தாலும் இந்த செடி நல்லா வளருது. தண்ணி ஊற்றுறேன், அந்த வாடி போன இலைகளெல்லாம் நான் பறித்து என்ன செய்யணுமோ அது செய்து நல்லா வளர்க்குறேன். ஆனால் இந்த பகுதியில் நான் என்ன பண்ணாலும் அது வளர மாட்டேங்குது." அப்போ அவர் சிரிக்கிறார். "இந்த பகுதியில் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்குது. இதே நீ திரும்பி பார்க்கும்போது மன திருப்தி இல்லாத நீ அதை திட்டுற. அந்த இடத்துல நில்லி எல்லா செடிகளையும் நீ திட்டும் போது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஒரு சந்தோஷம் நீ பார்த்துக்கிற இடத்துல இல்லை. ஒரு பகுதியில் நல்லாவும் ஒரு பகுதியிலையும் நீ பார்க்காத திசையில் இருக்கிறதுனால இது உனக்கு மனசில் அந்த பகுதியில் போகும்போது வெறுப்பாகுது அப்படின்ற." அப்படியான்ட்டு மனசில் நம்ம தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி மறுநாள் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு எல்லாமே வாடி இருக்குது இல்லையா, அது எல்லாமே எடுத்துட்டு புது மண்ணை நிரப்பி நல்ல செடிகள் எல்லாம் போடுறாரு. ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடிகள் பச்சையாக வளர ஆரம்பிக்குது. அப்போ தண்ணி ஊற்றுறாரு, நல்லா வளருது, மலர்கள் விடுது. அப்போது இவருக்கே ஆச்சரியம். இதுலேருந்து என்ன வேதம் தெரியுதுன்னா, நம்ம எண்ணங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். யார் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, பகையாளாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணம் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதை போல வாடாமல் நல்ல மலர்கள் போல் என்றுமே நலமாக இருக்கும். இந்த வேதம் எல்லாருக்கும் சமர்ப்பணமாகட்டும். சிவாய நமः.